திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே தங்கம்மாப்பட்டிங்கிற ஸ்கூல் இருக்கு சார். அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் படிக்கிறாங்க. அதை சுற்றி ஒரு காம்பவுண்ட் சுவர் எழுப்பப்படுகிறதாக சொல்றாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க்ல மலம் கழிந்திருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே திமுக ஆட்சியில நிறைய அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இது வந்து அரசாங்க பள்ளிக்கூடம். முக்கியமான விஷயம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் 123 மாணவிகளும் கிட்டத்தட்ட ஒரு 110 ரெண்டுமா சேர்த்து ஒரு 230 மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. மாணவிகள்ங்கிறது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்க பாதுகாப்புக்காக வந்து சுற்றுப்புற சுவர் கட்டுறதுக்காக முயற்சியில் இறங்கும்போது தான் அந்த பகுதி மக்கள் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த குறுக்க நடந்து போவோம் பார்த்தீங்களா, இப்போ ஊர்லேயே நம்ம பார்த்தோம்னா ஒரு வயலுக்கு போனோன்னா ஒரு சின்ன சந்து வழியாக பூந்து அதில் பாலத்தில் ஏறி அப்படியே போகிறது இருக்கும், இல்லைன்னா சுற்றி ரோடை சுற்றி வர வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி குறுக்க போகிற ஒரு வழியாக பள்ளிக்கூடத்து வழியாகவே நடந்து போய் பயன்படுத்திக்கிட்டு வந்தவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதை நடந்து போயிட்டு இருந்தோம், அதனால் அது எங்களுக்கு ரொம்ப சுற்றி போனோம், இன்னமும் ரொம்ப கஷ்டம், அதனால் இந்த மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக அந்த மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நாங்கள் இந்த வழியாக போனோம் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்த உடனே நல்ல விஷயமா இருக்கே, இது பெண் குழந்தைகள் பாதுகாப்பை பற்றி கூட கவலை இல்லை, இந்த ஏரியாவில் யாரோ ஒருத்தன் வந்து ஒரு வளர்ச்சிக்கும் ஒரு பாதுகாப்புக்கும் எதிராக ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் பக்கம்தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு கட்சி போய் நின்றுருக்கு. நீங்கள் உடனே அது திருமாவளவனா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தான், உலகம் முழுக்க வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தான், எங்கே வளர்ச்சி வந்தாலும் அந்த இடத்துல போய் செங்கொடி நடுற கம்யூனிஸ்டுகள் தான், எந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு நாகரிகமாக வாழணும்னு நினைக்கும் போது காட்டுமிராண்டி கும்பல் மாதிரி வரக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தான் உலகம் முழுக்க அவங்களை அப்படி தான் சொல்கிறாங்க. சீன கம்யூனிஸ்டுகளை பற்றி படித்தோன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற பாய்மாரெலாம் மோடியை கோவில் கட்டி கும்பிட்ற அளவில் இருக்கும். மோடி எந்த தப்புமே பண்ணாத போது இந்த பயில சொல்கிறானுங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்டை வந்து இவனுங்க கொண்டாடி தீப்பானுங்க இந்த பாய்மாருங்க. அது வேற சப்ஜெக்ட். அப்பேற்பட்ட கொடுங்கோல கம்யூனிஸ்ட் உலகத்தில் வந்து தீவிரவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களையே குறிப்பாக இஸ்லாமிய தீவிரவாதத்தால் இறந்து போனவர்களோட கம்யூனிஸ்ட் கபோதிகளின் வெறித்தனத்தால் இறந்து போனவங்க தான் அதிகம்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கே வந்து நீங்கள் வந்து சுற்றுச்சுவர் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சில கம்யூனிஸ்டுக்காரங்களும் அதுக்கு ஆதரவாக இருக்கிறதா கேள்விப்படுறோம். இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த செவுறு கட்டக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான வேலைகள்லாம் நடக்கும்போது எவனோ என்ன பண்ணுறான், மேலே ஏறி போனானாங்கிறது தெரியல நம்மளுக்கு. நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்க, அந்த தண்ணி டேங்கை ஃபோட்டோவில் கூட பார்த்தேன் நான். அம்மா தூரத்தில் போய் உட்காந்தானா வெளியில் விழுந்து செத்து விடுவான், இல்லை உள்ளே விழுந்தானா தண்ணிக்குள்ளே விழுந்து இதாக இருக்கும், விழுந்து ஏந்திரிச்சு வர்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் கீழே போய் தான் ஏதாவது ஒரு கண்டெய்னரில் எடுத்துகிட்டு போய் தான், அதுவும் வந்து சாதாரணமாக வந்து ஒத்த 2 பேர்லாம் போனாலாம் அவங்களுக்கு அந்த தண்ணியில் அவ்வளோ இது வீரியம் இருந்திருக்காது. ஏதோ ஒரு 10-15 பேர் சேர்ந்து இதெல்லாம் போய் ப்ராஜெக்டாக எடுத்து அசைன்மெண்ட்டாகவே எடுத்து செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை ஒரு நாள் முழுக்க எல்லா இடத்துலையும் போய் கலெக்ட் பண்ணி, நீங்கள் அந்த டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ், இந்த பன்னி வளர்க்குறவங்க இருக்காங்க, அவங்க வந்து கூட முடைவாங்க, முறம் இது பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த குறவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. நம்ம டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பன்னி வளர்க்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல அந்த தேங்காய் இது இருக்குது பாருங்க, தேங்காய் மூடி இதான ஒன்று, அந்த நாரை சொல்றீங்க, நார் இல்லை, அந்த உள்ளே இருக்கக்கூடிய இது, அந்த சிரட்டைமாங்கள நம்ம ஊர் சைடில் அதுக்கு வேற பேர், அதுக்கு அதில் வந்து கொட்டாங்குச்சி, அந்த கொட்டாங்குச்சியில் இது இருக்கும் பாருங்க, 3 கண்ணு இருக்கும் பாருங்க, அந்த கண்ணில் என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணில் இது பண்ணி ஒரு பிளாச்சை வச்சு சொருகி அதை வந்து ஒரு கரண்டி மாதிரி வச்சு இந்த எல்லா இடங்கள்லையும் இந்த பன்னி எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணதோ அந்த இடத்துக்கு போய் அதை காலால் தள்ளி எடுத்து கூடையில் போட்டு சேகரித்து அது அதை விலைக்கு விற்பாங்க அவங்க. அந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்டுக்காரர்களும் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணாங்களா, இல்லை கம்யூனிஸ்டுக்காரர்களின் ஆதரவு பெற்றவங்க பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதை காவல்துறை விசாரிச்சா தான் தெரியும். இந்த கொட்டாங்குச்சியில் போய் காவல்துறை எதை யூஸ் பண்ணி கம்யூனிஸ்டுக்காரர்களும் அவருடைய ஆதரவை பெற்றவர்களும், ஏன்னா பத்திரிகையில் அப்படி தான் போட்டிருக்கு, சில கம்யூனிஸ்டுக்காரர்களும் ஆதரவு தெரிவித்தார்கள்னு. அதனால் இந்த மாதிரி போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக தான் தெரியும். நான் சொல்கிறத வேணால் கிண்டலாக இருக்கும், ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். பள்ளிக்கூடத்தில் பொண்ணுங்க படிக்கும்போது உன் வீட்டு பொண்ணு தானடா படிக்கும், உன் சொந்தக்கார பொண்ணு தானடா படிக்கும். இது வந்து கேட்டால் இவங்க தான் வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்போம், இவனே பாதிப்பை ஏற்படுத்துவான்.
குண்டு இவங்களே வைப்பாங்களாம், வச்ச குண்டை இவங்களே எடுப்பாங்களான்னு ரகுவரன் சொல்ற கதையாக தான் அது. இது வந்து ஒரு தமிழ்நாட்டை பிடித்த ஒரு மனநோயாக தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கை வயலில் இந்த மாதிரி தான் அந்த நீங்கள் இந்த இது பார்த்துருக்கீங்களான்னு தெரில, கொடித்தட்டு பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இப்போ தானே இரும்பு தட்டு அலுமினிய தட்டு வந்துருச்சு. வயல் வேலைக்கு கொடித்தட்டு பயன்படுத்துவோம் நம்ம. அந்த கூடை மாதிரியே அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது எக்கோ ஃப்ரெண்ட்லி, அது மெட்டீரியலில் வராது. அது அந்த கொடித்தட்டு நிறைய நீங்கள் தலையில் வச்சு தூக்கி கொண்டு போய் அதில் கொட்டினா பாருங்கள், மகாபாவிகள் பாருங்கள், இன்னி வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல. அதில் வந்து அந்த எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டதோ அவனே பிடிச்சி இவனுங்க தான் பண்ணியிருப்பான்னு சந்தேகம்னு சொல்லி அந்த அளவுக்கு தமிழக காவல்துறை அப்போ இருந்த ஆட்சியாளருடைய கைப்பாவையாக இருந்தது. குறைந்தபட்சம் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாவது வேங்கை வயலில் இந்த சம்பவத்துக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வன்னியரசு தான் இப்போ அதுக்கு அமைச்சராகவும் இருக்காரு. அதனால அந்த போனதரையே யார்கிட்ட என்ன ஆதாயம் பெற்றாங்கன்னு தெரில, என்ன நடந்ததுன்னு தெரில. வேங்கை வயலுக்கு பெருசா போராடாதவங்க இப்போ போயா ஏதாவது பெருசா இதுக்கு வந்து புதுமையா புகுத்திட போறாங்க. அதனால இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து மனநோயால பீடிக்கப்பட்டவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. இவர்கள் எல்லாமே வந்து மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். காவல்துறை வெகு விரைவாக செயல்பட்டு இதை கண்டுபிடிக்க வேண்டும்.